ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேனிஸ்டர் ஃபில்டர் தான் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம கொய் பாண்டு தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம டாப் ஃபில்டர் வச்சிருக்கோம். தான் டாப் ஃபில்டர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைல் ஆன்சர் பிளான்ஸ் நல்லாவே வளர்ந்துருக்கு. ப்ளஸ் இதில் தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக உழுது ஏன்னு தெரியல டாப் ஃபில்டர்லேருந்து. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆல்டர்னேட்டிவ் ஃபில்டர் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு கேனில் தான் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வைக்க போகிறோம் அந்த ஃபில்டரை. ஓகே, தேவையான திங்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைப் வேணும், நல்ல ஒரு ஓஸ் மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் எம்சில் வயரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன ட்ரம்முன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து கொஞ்சம் எல்பெண்டு பைப்பு அண்ட் ஆல்சோ இதான் ஃபில்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். RS6000R. இது நல்லாவே எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி 4000 வச்சிருக்கு, 6000 வாங்கியிருக்கேன் இப்போ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்ச் எல்லாம் தேவை, ப்ளஸ் கார்பன் இருக்குது, ப்ளஸ் பைப் பெரிய பைப்பு. ஃபஸ்ட் நம்ம எங்கெங்கெல்லாம் ஓட்ட போடணும்னு சொல்லிட்டு மார்க் போட்டுக்கிட்டேன். பார்த்தவங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல ஓட்ட போடணும். அதை வந்து நம்ம ஹீட் பண்ணி ஓட்ட போட்டுக்கலாம். அந்த இடத்துல தான் டாப் அவுட்லெட்டு, மேலே தண்ணி அங்கே தான் கீழே விழும். இது பார்த்திங்கன்னா தண்ணியை வெளியே ஏற்றுறதுக்கு, ஸோ அதை தழுக்க மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம் கீழே வெளியாக. ஓகே, மேலே வந்து பைப்பை உள்ளே போடுறதுக்கு சென்டரில். ஓகே, ஃபஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஓட்ட போடணும். பேஸ்கெட்டில் ஓட்ட போட்டு அந்த பைப்பை மாட்டணும். அதான் ஃபஸ்ட்டு வேலை. பார்த்தவங்களுக்கே தெரியும், எல்லா இடத்துலையும் நம்ம ஓட்ட போட்டாச்சு. இப்போ அதனால பைப்பை வர மாட்டி வச்சிருக்கேன். பார்த்தவங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி பைப்பை மாட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்கெட் வந்து சென்டரில் வைக்க போகிறோம். ஏன் வைக்கிறோன்னா, இதுலேயே தான் தண்ணி உள்ளே போகும், மீன் தொழில் எடுக்க தண்ணி. ஸோ அதில் அழுக்கில் அந்த பேஸ்கெட்லேயே மோஸ்ட்லி ஃபில்டர் இன்னுக்கும் அந்த ஸ்மால் ஹோல்ஸ்லேயே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்லெட், இதெல்லாம் தண்ணி கீழே விழும். இது ஒன்று சென்டரில் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். உள்ளக்க அந்த உள்ளே ஒரு இன்னொரு ஹோல் இருக்கும், அதுவும் இதுவும் வந்து கரெக்டாக ஒன்று போல் இருக்கணும். ஸோ தட் வந்து அது வரையும் நம்ம அழுக்கு மட்டும் எடுத்துக்க மாதிரி செட் பண்ணணும். கீழே உள்ள பைப்பு இல்லையா, பார்த்தவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம உள்ள மாட்டின பைப்பு இது வந்து ஒன்று போல் கனெக்டாக இருக்கணும். பேஸ்கெட்டும் அது வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாத்தையும் எம்சியில் வச்சு ஓட்டினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கேப்ஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எம்சியில் வச்சு எந்தளவுக்கு டைட் ஓட்டுமோ அதில் ஒட்டிடணும். நான் ஒட்டினப்பறம் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக எம்சியில் வச்சு ஒட்டியிருக்கேன்னு. ஒட்டிட்டு ஒரு 24 hours இல்லை 12 hours காய வச்சிங்கன்னா போதும். எம்சியில் நல்லா செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் ஒரு தண்ணி ஊற்றி செக் பண்ணுங்கள், தண்ணி ஒழுகுதா இல்லையான்னு. நான் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக ஒட்டிட்டேன். கொஞ்சம் காய வச்சா மட்டும் போதும். நான் கொஞ்சம் வெளியே போய் வைக்கிறேன். பாருங்கள், இதை நம்ம வெளியே வச்சுருக்கணும். இது காய்கிறதுக்கு ஒரு நல்லா காஞ்ச மாதிரி இருக்குது. பார்த்தவங்களுக்கே தெரியும் எவ்வளோ காஞ்சிருக்குன்னு. ஆல்சோ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே ஆயிடுச்சு. கொஞ்சம் இப்போ டேரெக்டாக ஃபில்டர் செட் பண்ண ஆரம்பிச்சேன். தண்ணி ஊற்றி பார்த்து தண்ணி ஒழுகலை. ஸோ நான் ஃபில்டர் செட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஆல்ரெடி டேங்க் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் செட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கல் தான் போடுறேன். ஜல்லிக்கல் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதே கீழே மோஸ்ட்லி அழுக்கெல்லாம் பிடிச்சி வச்சுக்கும் ஜல்லிக்கல். டேரெக்டாக ஸ்பாஞ்ச் வைக்கினா ஸ்பாஞ்ச் ரொம்ப பாலாகும். ஸோ அதர் ஃபஸ்ட்டு ஜல்லிக்கல் போட்டுட்டு அது மேலே ஸ்பாஞ்ச் வைக்க போகிறேன். ஓகே, ஜல்லிக்கல் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வாஷ் பண்ணி வச்சதுக்குள்ளே தட்டியாச்சு. தட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி சுற்றி வைக்க போகிறேன். ஒரு 6 ஸ்பாஞ்ச் கிட்டே இருந்துச்சு. 6 ஸ்பாஞ்ச் வச்சு மேலே ஒரு பிளாக் ஸ்பாஞ்ச் வச்சு சின்ன சின்ன கல் போட்டிருக்கேன், வெயிட்டுக்கு ஸ்பாஞ்சு மேலே வராமல் இருக்கணும்னு. நெக்ஸ்ட் அது மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜல்லிக்கல் போடுறேன். பார்த்தா தெரியும், நல்லா வாஷ் பண்ணி வச்ச கல்லை போட்டுனேன். நல்லா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செராமிக் ரிங் 1 kg தான் இருந்துச்சு, அதை போட்டிருக்கேன். ப்ளஸ் கார்பன் வச்சுருந்தேன், அதுவும் 1 kg போட்டிருக்கேன். இப்போ ஃபில்டரை போட்டு விட்டேன். பாருங்கள் தண்ணி எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இதான் கேஸ் நம்ம செட் பண்ணது. உள்ளே பார்த்தீங்கன்னா பம்ப் வச்சு தண்ணி மேலே புல் பண்ண வச்சுருக்கேன். அந்த பம்ப் காமிச்சேன்ல, RS பம்ப், அந்த பம்ப் தான். ஃபிஷ்ஷெல்லாம் பாருங்கள் செம்ம ஆக்டிவாக இருக்குது. அது நெட்டுக்குள்ளே கூட எடுத்தது. ஸோ அந்தளவுக்கு கிளியராக இல்லை. நான் கடைசியாக ஆட் பண்ணுற ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது டாப் ஃபில்டரும் புது ஃபில்டர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உள்ள பம்பு போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ செம்மையாக ஒர்க் ஆகும்னு நினைக்கேன். இப்போ தண்ணி நல்லா கிளியர் ஆயிடுச்சு. நான் நெட்டை எடுத்துகிட்டு ஒரு வீடியோ போடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு பார்த்தா நான் லைன் வந்து இங்கே தான் கொடுத்துருக்கேன், எலக்ட்ரிக்கல் லைனு. ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய ட்ரிஃப்ட் வுட்லாம் போட்டு வச்சுருக்கேன். பழைய வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், செட் பண்ண போகிறோம் ட்ரிஃப்ட் வுட். அந்த விதான் ட்ரிஃப்ட் வுட் தான். செட் ஆன அப்புறம் அதுவும் நான் வீடியோ போடுறேன். கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்குமே இருக்காது, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அதனால கோய் ஃபிஷ்லாம் செம்ம ஆக்டிவாக இருக்குது. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதனால மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது நம்ம செஞ்சு தரணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.